ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த நல்லா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல் நடக்குதுன்னா மனோஜ் ரோகிணி புதுசா வீடு வாங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கல்ல, அது ஒரு பெரிய ஸ்கேம்ங்க. ஆமாங்க, அந்த பார்ட்டி மனோஜை ஏமாத்த பிளான் பண்ணியிருக்காங்க. முதல் நடக்குதுன்னா அந்த ஃப்ராடு பார்ட்டி சொல்றாங்க, நாங்கள் ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறோம், அதனால 5 கோடி ரூபா வீட்டை 3 கோடி ரூபாய்க்கு விற்கிறோன்றாங்க. ஆனா மனோஜ் அவ்வளோ பணம் என்கிட்ட இல்ல, லோன் போட்டு தான் தர முடியுன்றாரு. அதுக்கு அவங்க சரின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் பணம் அவசரமா தேவைப்படுது, ஒரு 30 லட்ச ரூபா பணத்தை மட்டும் கேஷா ரெடி பண்ணி தாங்கன்னு வாங்க. மனோஜ் அதுக்கு ஓகே சொல்றாரு. கூடிய சீட்ல பணத்தை ரெடி பண்ணி தரேன்றாரு. அவங்க பிளானே இந்த 30 லட்ச ரூபா தூக்கிட்டு ஓடுறது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா சீரியல்ல மீனாக்கு எதிர்ப்பா ஒரு புது விழி அறிமுகமாயிருக்காங்க. ஆமாங்க, அவங்க பேர் சிந்தாமணி. மீனா ஒரு கல்யாண மண்டபத்துல பூ டெக்கரேஷன் பண்ணாங்கல்ல, அந்த மண்டபத்துக்கு அவங்க தான் ரெகுலரா பூ டெக்கரேஷன் பண்ணுவாங்களாம். புதுசா இப்ப மீனா கார்டு கொடுக்கவும் டென்ஷன் ஆகி மீனா யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு போறாங்க. கடைசியா நடக்கும்னா மீனா அவங்க வியாபாரத்துல வந்த லாபத்தை முத்துட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவட பேச்சு வாக்குல உங்களை விட இப்பெல்லாம் நான் தான் நிறைய காசு சம்பாதிக்கிறேன்றாங்க. அதை கேட்டோன்னு முத்துக்கு ஒரு மாதிரி ஹேட் ஆயிரும். அதோட தான் எனக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா மீனா சாதாரணமா பேசுற எல்லா விஷயத்தையும் முத்து ரொம்ப தப்பா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, மீனா இப்ப நம்மளை விட நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா, அதனாலதான் இவ்வளவு திமுறா நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி முத்து நினைப்பாரு. ஒரு கட்டத்துல முத்து மீனாட்ட பயங்கரமா சண்டை கூட போடலாம். என்னடி சம்பாதிக்கிற திமுறா, இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றன்ற மாதிரி கோவப்படுவாரு. ஒருவேளை இப்பெல்லாம் நடந்துச்சுன்னா விஜய் இடையில முத்து இன்னும் நல்லா ஏத்தி விடுவாங்க. இதை தவிர மனோஜ் அந்த வீடை வாங்கணுன்ற ஆசையில கொஞ்சம் கூட யோசிக்காம 30 லட்ச ரூபா பணத்தை எங்கெங்கயோ கடனா வாங்கி அந்த பாட்டியிட கொடுத்து மொத்தமா ஏமாறலாம். இதனால மனோஜ் ஒரு பெரிய கடன்காரனாகி வியாபாரத்தையும் ஒழுங்கா நடத்த முடியாம பழையபடி வெட்டி ஆபீசரா மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப புதுசா சிந்தாமணின்னு ஒரு வில்லி வந்திருக்காங்கல்ல, அவங்க மீனாவோட பிசினஸ்ல ஏதாவது குடைச்சல் கொடுக்கறது, அவங்கள ஒழுங்கா பிசினஸ் பண்ண விடாம தடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி சீன்ஸ் தாங்க அடுத்தடுத்த எபிசோட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.